ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். எங்க விட்டோமோ அங்கிருந்து தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 2 நீர்மூழ்கிகளை இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ட்ரம்ப் இது மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக 2 நீர்மூழ்கிகளை நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து புதின் மற்றும் மெட்வெடேவ் இவங்க 2 பேரும் ட்ரம்ப்புக்கு எதிராக கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏதோ 2 சப்மெரின் ரஷ்யா பக்கமா வருதுன்னு சொன்னீங்களே, எங்க கண்ணுக்கே தெரியல அப்படின்னு புட்டின் கேட்டிருக்காரு. இந்த பக்கம் மெத்வெடேவ் அவர் ஒரு படி மேல போய் ட்ரம்ப் அனுப்புறேன்னு சொன்ன அந்த 2 நீர்மூழ்கிகள் ஒருவேளை அது எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு போயிருச்சோ, ஏன்னா ரஷ்யா பக்கம் காணோம், அவர் எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு தள்ளி விட்டுருக்காரோ அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த மனுஷனுக்கு கொழுப்பு தானே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் வரலாற்றுல மறைக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடிய தீவு. அதுல பல சமாச்சாரங்கள் இருக்கு. நீங்க அந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட் இல்ல எப்ஸ்டீன் ஐலாண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா அது என்ன சமாச்சாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அதை குறிப்பிட்டு குத்தி காமிக்கிற மாதிரி இது மாதிரி நீங்க அங்க அமுச்சு விட்டீங்களா அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து கேட்டிருக்காரு. இப்ப லேட்டஸ்டா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். நீங்க ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்துறீங்களா இல்லையா, என்ன அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மறுபக்கம் இதை கனெக்ட் பண்ற மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர்ல ஃபியூல் அப் பண்ணும் நாடுகள் மீதாக ஒரு சாங்ஷன்ஸ் போடுறதுக்கான பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட் மக்களே. இந்த காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. மோடி அவர்கள் சைனாவுக்கு பயணம் பண்ண இருக்கிறாராமா. ஆகஸ்ட் 31 இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்காக நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் சீனாவுக்கு விஜயம் பண்ண இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இது இன்னும் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் லீக் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல, இதை நான் கிளைம் பண்ண விரும்பல, இது உண்மையா இருக்கும் பட்சத்துல பார்டர் டிஸ்பியூட் நடந்து மோடி பயணம் பண்ணக்கூடிய முதல் சீனா பயணமா இது இருக்க போகுது. ஸோ ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறி தான் இது. RIC ரஷ்யா, இந்தியா, சைனா மீண்டும் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான உறுதியளிக்கும் செய்தியாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல அப்படிங்கிறது. பேக் டு அவர் கண்டென்ட். நம்மளுடைய NSA அவர்கள், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் பண்ணி புட்டினை சந்திச்சு பேச இருப்பதாக நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கும் இந்த நேரத்தில் அவர் ரஷ்யாவில் இருக்கிறாரு. மேபி புட்டினை பார்த்து அவர் பேசி இருக்கலாம். பட் எதை முன் வச்சு அவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேரிஃப் பிரச்சனையே கண்டிப்பாக அவர் பேசுவார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. ஏன்னா ரஷ்யா அதிக அளவுக்கான க்ரூட் ஆயில் அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது ஷேடோ ஃப்ளீட் எல்லாம் இருக்க உள்ள. ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்கலாம். இல்லை ஆல்டர்னேட் வே என்ன இருக்கு, இவங்களை எப்படி எதிர்க்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்கும். 2வது முக்கியமான செய்தியானது இந்த S-400 S-500 விவகாரமும் Su-57 விவகாரமும் டிஃபென்ஸ் அக்வசியேஷன் ரஷ்யா கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் அக்வசியேஷன் லேட் ஆகுதா, அதை பத்தியும் புதுசா டிஃபென்ஸ் அக்வசியேஷன் லைக் Su-57 மாதிரியான அக்வசியேஷனை பத்தியும் அங்க ஒரு நெகோசியேஷன் இல்ல அங்க ஒரு இன்ட்ரெஸ்டா NSA அவர்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் 3வது இந்த பங்களாதேஷ் மியான்மர் பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பங்களாதேஷ் மியான்மருக்காக இன்டெலை ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கண்டிப்பா வாங்குவாங்க. பங்களாதேஷ் மியான்மர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து வந்த சமீபத்திய செய்தியை தொடர்ந்து. ஸோ கண்டிப்பா NSA அந்த விவகாரத்தையும் கையில எடுப்பாரு. ஸோ இந்த 3 விஷயங்களும் அங்க கண்டிப்பா பேசப்படும். அண்ட் பிரிக்ஸ், எஸ் பைலேட்டரல் ட்ரேட், அதை பற்றியும் அங்க பேசப்படும். ஸோ இந்த 4 தகவல்களை அங்க பேசுவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா, இதே நேரத்துல ஸ்டீவ் விட்காஃப், மிடில் ஈஸ்டின் என்வாயா இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட்டுக்கும் பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள ட்ரம்ப் என்ன முடிவு சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இல்லையா, அதற்காக ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் ரஷ்யாவிற்கு பயணம் பண்ணியிருக்கிறாரு. சரி, ஸ்டீவ் விட்காஃப் எதற்காக வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா எங்க அண்ணன் கேட்டுட்டு வர சொன்னாரு, வெள்ளிக்கிழமைக்குள்ள முடிவு சொல்லணுமே, என்ன முடிவு எடுத்துட்டீங்களா சொல்லுங்க அப்படின்னு ஸ்டீவ் விட்காஃப் பேசுறதுக்காகவும், இந்த இந்தியா ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நோட்டம் விடுறதுக்காகவும் ஸ்டீவ் விட்காஃப் வந்திருக்கிறாரு. பிகாஸ் ஒரு பக்கம் டாரிஃப் அப்படிங்கிறது இந்தியா மேல இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வீக் தான் உங்களுக்கு டெட்லைன் நமக்கு. ஸோ அது போட்டணும். அதே நேரத்துல இந்தியா போய் ரஷ்யாவை பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேரிஃபை போடலாமா, இல்லை டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை என்ன ஆல்டர்னேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்களையும் இவங்க சேகரிப்பாங்க இந்த பயணத்துல அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. சரி, இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட்டுக்கான முடிவு என்ன? ஸ்டீவ் விட்காஃப் வந்திருக்காரு, அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறாரு புட்டின் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீவ் விட்காஃப் வரத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லியாச்சு. ரஷ்யா டானஸ்க், லுஹான்ஸ்க், டிப்ரோ மற்றும் ஜாப்ரோசியா இந்த 4 இடங்களையும் எங்க கிட்ட நீங்க ஒப்படைச்சிருந்தோம். Наши условия для начала такого разговора просты и сводятся к следующему. Украинские войска должны быть полностью выведены из Донецкой, Луганской народных республик, Херсонской и Запорожской областей.
இப்ப எந்த அளவுக்கு இருக்கோ அந்த இடங்கள அப்படியே எங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். நேட்டோல சேர மாட்டேன் அப்படின்னு எழுத்துப்பூர்வமா எனக்கு வந்து உக்ரைன் கையெழுத்து குடுக்கணும். நீங்களும் அதற்கு கேரண்டி குடுக்கணும். இது சொல்லிட்டீங்கன்னா, அந்த நிமிஷத்திலேயே நான் போர வந்து கைவிட்டுறேன், பின்வாங்கிக்கிறேன். கான்ஃப்ளிக்ட் எண்ட் அப்படின்னு புட்டின் நேத்து சொல்லிட்டாரு மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். அன்னிலிருந்து இன்னி வரை அவருடைய ஸ்டேட்மெண்ட் எதுவும் மாறல ஃபிரெண்ட்ஸ். இதுதான் ஸ்டீவ் விட்காஃப்க்கான பதிலாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கு பிறகு அமெரிக்கா எப்படி செயல்பட போறாங்க? 500, 600% டாரிஃப்லாம் போடுவேன்னு ட்ரம்ப் லைட்டா சிக்னல் குடுத்திருந்தாரு. நடக்குமா? அப்படின்னு கேட்டா பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்கு முன்னாடி இந்த வார்க்கு ஃபியூல் பண்ணும் சைனா, இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் மீது இவங்க டாரிஃப போடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆயில் அப்படிங்கிறது இவங்க வாங்கி அது மூலியமா ஒரு ரெவன்யூ வச்சு தான் உக்ரைன போட்டு பொளக்குறாங்க ரஷ்யா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மைதான். ஸோ அப்படி ஆயில் வாங்கும் நாடுகள குறி வச்சு இவங்க ஒரு பிரைஸ் கேப்போ, இல்ல அடுத்த லெவலுக்கான சாங்ஷன் இல்ல டாரிஃபோ போடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இத உறுதிப்படுத்துற மாரி ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அறிவிப்ப குடுத்திருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மத்தியில இந்தியா மற்றும் சைனா மீது அடுத்த கட்ட பொருளாதார தடை போடலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்க அதுக்கான டாக்ஸ பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ யூரோப் யூனியன் வந்தாவே அந்த பக்கம் அமெரிக்கா வந்துருவாங்க எப்பயுமே. இல்ல அமெரிக்கா வந்தா யூரோப் யூனியன் வந்துருவாங்க. 2மே வைஸ் வெர்சா. ஸோ இத நம்ம இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். லுலா அவர்கள், பிரேசில் பிரசிடென்ட் லுலா அவர்கள் மிகப்பெரிய அறிவிப்ப குடுத்திருக்காரு. அமெரிக்கா எத்தகைய பொருளாதார தடை போட்டாலும், டாரிஃப் போட்டாலும், நாங்க அவங்க கூட பிசினஸ் வைக்க மாட்டோம். இந்த டாரிஃப ஒத்துக்கிட்டு. நாங்க அவங்களுக்கு பதிலா இந்தியா மற்றும் சைனா கிட்ட அதிகமான வணிகங்கள வச்சுக்க போறோம். எங்களுக்கு அமெரிக்கா தேவையில்ல. இந்தியா, ரஷ்யா, சைனா இருந்தா போதும். நாங்க அவங்க கூட பிசினஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம். வரிய ஏத்துக்கிட்டு அவங்க கூட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல அப்படின்னு லுலா அவர்கள் அதிரடியா சொல்லியிருக்கிறாரு ட்ரம்புக்கு எதிராக. ஸோ லுலா சொன்ன இந்த செய்தியானது இப்ப எப்படி போயிருக்குன்னா, ரஷ்யா மற்றும் சைனா ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எதிராக ரெசிஸ்டன்ஸா காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப புதுசா லுலா அவர்கள் ரெசிஸ்டன்ஸா காமிக்கிறாரு. இப்ப இந்தியாவும் லைட்டா ரெசிஸ்டன்ஸா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இத்தன நாளா படுத்துட்டு இருந்த பிரிக்ஸ் ஆனது இப்ப ட்ரம்பின் இந்த அதிரடிகள்னால மீண்டும் புத்துயிர் பெற்று அந்த டாலரைசேஷன் அப்படிங்கிற பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. லுலா இது மாதிரி அதிரடியா பேசின காரணத்தினால இந்தியா மீது பிரஷர் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் பிரிக்ஸ் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டாரிஃப்க்கு எதிராக. உன் பக்கம் பண்ணியவே மாட்டேன் அப்படின்னு நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்ப இந்தியா அமைதியா இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த இந்தியா அமைதியான போக்குலயே அப்படியே போய் ரஷ்யா டாரிஃப் போட்டாலும் நான் அத கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னு வைங்களேன். ஏற்கனவே சைனா இது மாரி தான் இருந்தாங்க. அமெரிக்கா பல்ப் வாங்கிட்டாங்க. இத தொடர்ந்து இந்தியாவும் அத ரெஸ்பாண்ட் பண்ணல, ஏத்துக்கல அப்படின்னு வைங்களேன். இப்ப வேற ஒரு நாடுகிட்ட போய் உனக்கு நான் டாரிஃப் போடுறேன். என் கூட பிசினஸ் அதுல தான் பண்ணணும்னு சொன்னா, நான் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சைனா மற்றும் நீ இந்தியா கிட்ட போடுற, அவங்க ஒத்துக்கல, அமைதியா இருக்கிற. என்கிட்ட வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற. நானும் உன்கிட்ட பிசினஸ் பண்ணணும்னு நானும் கேட்க மாட்டேன். அப்படின்னு இந்த டாரிஃப் பிளான் அப்படியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அமெரிக்காவுக்கு. ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கணக்கு போட்டு நமக்கு எதிரான பிரஷர அதிகரிப்பாங்க. அடுத்த 2 மாசத்துக்கு இந்தியா மற்றும் அமெரிக்காவின் உறவானது மிகப்பெரிய மோதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அடுத்து இந்த பாகிஸ்தான் பக்கம் வந்தோன்னு வைங்களேன். பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு இடையே சுமார் 10 பில்லியன் மதிப்புக்கான டெக்னாலஜிக்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். பாகிஸ்தானானது ஈரானின் வழித்தடத்தை பயன்படுத்தி அவங்க ஈரோப் மற்றும் ரஷ்யாவுடன் தன்னோட வணிகத்தை மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தம் இதுல கையெழுத்தாகியிருக்கு. அதை நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏற்கனவே ஈரான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை மிகப்பெரிய பஞ்சாயத்துல இருந்துட்டு இருக்கு. மாறி மாறி ஏவுகணைகள் வீசிக்கிறாங்க. கேட்டா அங்க இருக்கும் பலுஜிஸ்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால அவங்க 2 பேருக்கும் மோதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கரெக்ட்டா அந்த பார்டர்ல இவங்க எப்படி அவங்களுடைய வணிகத்த கொள்வாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இவங்க போட்டுறது எல்லாமே லேண்ட் ரூட் தான். அண்ட் இந்தியா இத பத்தி பெருசா கன்சர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இல்ல ஃபிரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் பலூச்ச வச்சு இந்தியா ஒரு கேம் விளையாண்டாவே போதும். அவங்களுடைய இந்த காரிடார் ஆனது குளோஸ் ஆகிரும். பட் அவங்க என்ன ஒரு கண்ணோட்டத்துல இந்த காரிடார் எடுக்குறாங்க அப்படின்னா, எப்படி நம்மளுடைய ஐஎன்எஸ்டிசி காரிடார் இருக்கு. அதாவது ரஷ்யா மற்றும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நம்ம அணுகுறதுக்கு. அது மாரி இப்ப பாகிஸ்தானும் ரூட்ட கொண்டு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு அவங்களுடைய எல்லையே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது அப்படிங்கிறது தான் வேடிக்கையான செய்தியா இருக்கு. நேத்து பாகிஸ்தான் படையானது முழுமையா தூங்கவே இல்ல ஃபிரெண்ட்ஸ் நேத்து இரவு. ஆமா 5ஆம் தேதி இரவு பாகிஸ்தான் படை முழுமையா கொட்ட கொட்ட விழித்து ஏதாச்சும் தாக்குதல் நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஏன் திடீர்னு அவங்க பயப்படுறாங்க? இந்தியா ஏதாச்சும் பண்ணுச்சா? அப்படின்னு கேட்டா இந்தியா எதுவும் பண்ணல. பாகிஸ்தானுடைய டிஜிஐஎஸ்பிஆர் இந்தியா ஏதாச்சும் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 இல்ல ஏதாச்சும் தாக்குதல் பாகிஸ்தான் மேல நடத்துனாங்கன்னா, வெஸ்ட்ல இருந்து அவங்க பதிலடிய பார்க்க மாட்டாங்க. ஈஸ்ட்ல இருந்து பதிலடிய பார்ப்பாங்க. அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியில ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான்ல இருந்து ரிட்டாலியேஷன் வராது இந்தியா. பங்களாதேஷ்ல இருந்து உங்களுக்கு ரிட்டாலியேஷன் வரும். அங்கேயும் எங்களுடைய ஆதிக்கமானது இப்ப இருக்கு. 2 ஃப்ரண்ட் வார் ஓபன் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்சா நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒரு சவால குடுத்திருக்காரு இந்த ஒரு செய்தி மூலியமா. சரி இவரு இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? திடீர்னு சம்பந்தமே இல்லாம இத்தன நாள் கழிச்சு வந்து சொல்றாரே, என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காரணமானது அவங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கு
அப்படின்னு அவர் சொல்றதுக்கான ஒரு பாயிண்டாவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்தியா ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரமா தன்னோட விமானப்படையை கொண்டு சோட்டே பண்ணியிருக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரியல. கொஞ்சம் பரபரப்பா இந்தியா அந்த ஸ்பேஸை வச்சிருந்தாங்க, ஏர் ஸ்பேஸை. இதன் காரணமாக தான் அடுத்த நாள் இரவு 5ஆம் தேதி இரவு பாகிஸ்தானுடைய டிஜிஐஎஸ்பிஆர் இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு, நீங்க தாக்குதல் நடத்தினா வெஸ்ட்ல இருந்து வராது, ஈஸ்ட்ல இருந்து உங்களுக்கு சம்பவம் வரும் அப்படின்னு. அண்ட் அது சொன்ன பிறகு, இது மாதிரி சம்பவம் வரும்னு சொன்ன பிறகு, திடீர்னு இந்தியா ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது, நம்ம வேற வார்த்தையை விட்டுருக்கோமே அப்படின்னு நேற்று இரவு முழுக்க முழுக்க எல்லா ஏர்பேஸுமே அவங்களுடைய ரேடார் ஆன் பண்ணி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே எக்யூப் பண்ணி ஃபுல் டிஃபென்சிவ் பொசிஷன்ல நேற்று நைட் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது உனக்கு தேவையா பாகிஸ்தான்? இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஆனது பாகிஸ்தானுக்கு ஃபேவரா தான் இருக்கு. அது நமக்கான ஒரு டிராபேக்கா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா பாகிஸ்தான் சைடு போயிட்டாங்க. இப்ப வேற வழி இல்ல. இதே ஆபரேஷன் சிந்தூர் அப்ப காலம் கனிந்து இருக்கு நமக்கு அப்படின்னு சொன்ன நாம இப்ப நமக்கான காலம் இது இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறிடுச்சு ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஆனது நமக்கு. பிரான்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவின் அடுத்த தலைமுறைக்கான போர் விமான உற்பத்தியில மிகவும் இன்றியமையாத பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனா இப்ப மேற்கத்திய நாடுகளின் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் டெக்னாலஜி நமக்கு கொடுக்க போறதே இந்த பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடு மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், என்னதான் அமெரிக்கா சாங்ஷன் போட்டாலும் அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு யூரோப்ல இருக்கும் பல நாடுகள் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே பிரான்ஸ் ஒரு நாடு இருக்கு நமக்கு தோள் கொடுத்து நிக்கிறதுக்கு. ஆனா அது எத்தனை நாள் அப்படின்னு தெரியல. இப்போ வர பிரான்சின் பல டிஃபென்ஸ் நிறுவனங்கள் இந்தியாவின் ஆம்கா ப்ராஜெக்டுக்காக இப்போ துணை நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இது வெளிவராத செய்தி. டேல்ஸ் குரூப் இருக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ், டசால்ட்டுடைய ரேடாரை வச்சிருக்கோம் அந்த டேல்ஸ் குரூப். அவங்க இந்தியாவுக்கு ஸ்டெல்த் ரேடாருக்கான டெக்னாலஜி மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க டேல்ஸ் நிறுவனமானது. அடுத்து சாஃப்ரான் நிறுவனம் நமக்கு தெரியும், ஏற்கனவே 125 கிலோமீட்டர் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினுக்கான டீலை இந்தியா கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இதனால ஜிஇ நமக்கு இன்ஜினை கொடுக்காம போனா, வருங்காலத்தில் F414 இன்ஜினை கொடுக்காம போனாலும் நம்மளால ஜிஏ ரிலேபிள் பண்ணி இல்லாம சாஃப்ரானை வச்சு நம்மளால அதை வந்து கோப்பப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற செய்தி ஒன்று இருக்கு. இந்த 125 இன்ஜின் ஆம்கா 1க்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. டசால்ட் நிறுவனம், இந்த டசால்ட் சிஸ்டம் ஆனது கேட்டையா டிசைன் சாஃப்ட்வேர் மூலியமா நமக்கு தேவையான ஸ்டெல்த் டிசைனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அண்டர் டாகா இருக்கக்கூடிய செய்தியா இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், கேட்டியா அப்படிங்கிறது ஒரு மாடலிங் சாஃப்ட்வேர். இந்த மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கு தெரியும், இது ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர். இதை வச்சுதான் நம்ம 3D மாடல் எல்லாமே ப்ரோட்டோடைப் எல்லாமே உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டிசைன்ல நம்ம பண்ணி பார்ப்போம். அந்த சாஃப்ட்வேர் மூலியமா நமக்கான ஸ்டெல்த் டிசைன் அவங்க கொடுக்குறாங்க டசால்ட் நிறுவனமானது அப்படிங்கிறது இருக்கு. ரஃபேல் என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய DRDOக்கு எல்ஓ ஷேப்பிங் அண்ட் சென்சார் ஃபியூஷனா வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ட்ரைனிங் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ட்ரைனிங் தான். ஓகேங்களா, டைரக்டா தூக்கி கொடுக்கறதோ இல்லை, இது எல்லாமே ட்ரைனிங் தான். எல்ஓ ஷேப் அப்படிங்கிறது லோ அப்சர்வபிள் ஷேப் மற்றும் அதற்கான சென்சார் ஃபியூஷனை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டெல்த் ஃபைட்டருக்கான ஸ்டெல்த் டெக்னாலஜி, ரேடார், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட், அதோடைய ஷேப்பிங் அண்ட் சென்சார் ஃபியூஷன்ஸ் முக்கியமான அம்சங்கள். ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே பிரான்ஸ் நமக்கு கவர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் தோ அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு எதிராக பிரச்சனைகள் இருந்தாலும் பிரான்சின் ஃபிங்கர் பிரிண்ட் இந்திய டிஃபென்ஸ் டெக்னாலஜியில், குறிப்பாக இந்தியாவின் ஸ்டெல்த் ஃபைட்டர் எவல்யூஷனில் எந்த அளவுக்கு முக்கியமாக ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தியா இருக்கு. பிரான்ஸ் பற்றின கருத்துக்கள் உங்களிடமிருந்து ஆவலாக வரவேற்கப்படுகிறது. அண்ட் யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள். ஸோ ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் ஆயுதம் அறிவோம். இன்னும் நம்ம சேனலில் போய் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணுங்க. எது மாதிரியான கண்டென்ட்லாம் நம்ம கவர் பண்ணி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத. ஷோர்லி யூ வில் பி லைக் அவர் சேனல். உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் போதுமானது. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.